ஏசுன்றதும் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், ஊழியம் குற்றப்படுகிறதா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 6 வசனம் 3. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியராக விளங்க பண்ணுகிறோம். Giving no offense in anything, that the ministry be not blamed. 2 Corinthians chapter 6 verse 3. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், இந்த ஊழியம் எந்த விதத்திலும் குற்றமாக்கப்படாதபடிக்கு, மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு, எல்லா காரியத்திலும் எங்களை தேவனுடைய ஊழியக்காரராக நாங்க காமிக்கிறோம் அப்படின்னு இந்த இடத்துல எழுதுகிறார். நாம் இந்த நாள்ல மற்ற ஊழியங்களை குற்றப்படுத்துறதே முதல்ல தவறு. மாறாக நம்முடைய ஊழியத்தை குற்றப்படுத்துகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு ஒரு கசப்பான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, ஊழியக்காரங்க, அதாவது இண்டிபெண்டா, அவங்க இவாஞ்சலிஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, பாஸ்டர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, இண்டிபெண்டா ஊழியம் பண்றவங்கனாலே ஜனங்களுக்கு ரியலா ஒரு பயம் இருக்கு. அதாவது அவங்களோட வர்ஷிப் நல்லா இருக்கு, மெசேஜ் நல்லா இருக்கு, அவங்க கொண்டு வர காரியம் நல்லா இருக்கு, அவங்களோட ப்ராபசி எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் அந்த ஊழியக்காரனை, குறிப்பிட்ட ஊழியக்காரனை நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்தோம் அப்படின்னா வீடே ரெண்டாயிடும், பல பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு பயம் இருக்கு. இது நம்ம அக்செப்ட் பண்ணாலும் சரி, பண்ணலாட்டி சரி, இதுதான் இன்னைக்கு உண்மை. நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் சிஸ்டர் இருக்காங்க, நல்ல ஆவிக்குரிய இதுல இருக்கிறவங்க தான், ஆவிக்குரிய சபைக்கு போறவங்க தான். அவங்க ஒரு குறிப்பிட்ட போதகருக்கு ஹெல்ப் பண்றாங்க. லைஃப்ல அவங்க ஹெல்ப் பண்றதுனால அவங்களுக்கு பிரச்சனையால இருந்த வீட்டை சேல் பண்ணி அந்த பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. சோ இந்த மாதிரியாக பிறருக்கு இவ்வளோ இடரல் பண்ற மாதிரியான ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு செய்யறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மற்றவங்களுக்கு இடரல் வராதபடிக்கு நாம இருக்கணும், நம்ம ஊழியம் குற்றப்படுத்தப்பட கூடாது அப்படின்றாரு. இன்னைக்கு நாம நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையை நம்ம பார்க்க மாட்டோம். இந்த ஊழியக்காரன் தப்பு பண்றான், இந்த பாஸ்டர் தப்பு பண்றா, மற்றவங்கள தான் பார்ப்போமே ஒழிய நம்மளை நம்ம சோதித்து அறிகிறோமா? நம்ம கவனமா இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்தேயு 18, இடரல் வரத்தான் செய்யும், ஆனால் யாரால் இடரல் வருகிறதோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அப்படின்ட்டாரு. அதாவது சொல்றாரு, ஒரு சின்ன ஒரு மனிதனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன், விசுவாசத்துல இடர போக பண்ணுகிறவன், அவனுக்கு கழுத்துல பெரிய கல்லை கட்டி கடல்ல போட்டா கூட நல்லது அப்படின்றாரு. அப்படியானால் இடரல் உண்டு பண்ணினால் எந்த அளவு நமக்கு பாதிப்பு வரும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஏன் இடரல் வர்ற மாதிரி நம்ம ஊழியம் இருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசித்தா தெரியும். இங்க பவுல் சொல்லுகிறாரு, எல்லா விதத்திலும் நான் தேவனுடைய ஊழியக்காரனா என்னை காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நாம் இன்றைக்கு அநேக நேரத்தில், அதாவது ஸ்டார்ட் பண்றப்போ தேவனைத்தான் நம்ம மற்றவர்களுக்கு காண்பிப்போம். ஆனால் ஊழியம் செல்ல செல்ல, நாட்கள் செல்ல செல்ல நாம் நம்மை முன்னிலைப்படுத்துகிறவர்களாக மாறிவிடுகிறோம். ஊழியத்துல வர்ற புகழையும் சரி, பேரும் சரி, ஒரு மகிமையும் சரி, அநேக நேரத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போதுதான் அங்க பிரச்சனையே வருது. இன்னைக்கு அந்த ஊழியக்கார அப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கான், இந்த ஊழியக்கார இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றான்னு எத்தனை பேரு, அதுலயும் குறிப்பா எத்தனை யூத் அதே மாதிரி மாறிட்டு இருக்காங்க. அப்படியானால் இவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிறது யாரு? இதுக்கு அநேகர் அநேக காரியங்களை நியாயப்படுத்தலாம். ஆனால் இங்க வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய ஊழியக்காரராகவே, தேவனுடைய வேலைக்காரராகவே நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு. நாம காண்பிக்கிறோமா? எப்பொழுதும் என்னை நான் இயேசு கிறிஸ்துடைய வேலைக்காரன் அப்படின்னு நினைச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்குரிய காரியங்களை முன்னிலைப்படுத்த மாட்டோம். எப்போ நாம் நம்மை முன்னிலைப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அப்போதுதான் நான் எனக்குள்ள தேவை, என்னோட ட்ரெஸ்ஸிங், என்னோட ஹேர் கட்டிங், என்னுடைய ஆராதனை, என்னுடைய மெசேஜ், என்னுடைய பேச்சு, என்னுடைய வெளிப்பாடுன்னு என்ன முன்னிலைப்படுத்துகிறவனா இருப்பேன். என கண்மானவர்களே, நாம் எப்போதும் இயேசு கிறிஸ்துவை, தேவனை, ஆவியானவரை முன்னிலைப்படுத்தி நாம் ஊழியம் செய்யும் போது நமது ஊழியம்
குற்றப்படாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமது மகிமையான ஊழியத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் தகப்பனே. எங்களை நீர் அழைத்திருக்கிறீர் அப்பா. அந்த மேலான அழைப்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எவ்விதத்திலும் எங்களுடைய ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. வார்த்தையின்படி மாத்திரமே நாங்கள் வாழ, எதை போதிக்கிறோமோ அதை நாங்கள் கடைபிடிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க அப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை போல மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு எல்லாவற்றிலும் எங்களை ஒடுக்கி கொள்ள, உமக்காய் வாழ ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.